ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் என்ன பார்க்கலாம்னா, ஒரு செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது எந்த செக்டாரு, அதில் உள்ள ஸ்டாக்ஸ்லாம் அன்னைக்கு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் லாஸ்ட் வீக் சொன்ன பந்தன் பேங்க் வந்து என்ன ட்ரேடு வந்து சஸ்டெயின் ஆகுதா, ட்ரேடு ஃபெயிலர் ஆயிடுச்சா, எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு, நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், நம்ம பார்க்க போகிறது ஆஸ் யூஷுவல் தான். டாப் டவுன் அப்ரோச், வேர்ல்டு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், செக்டார்ஸ், ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வர ஸ்டாக்ஸ் வந்து ஆர்பிஎல் பேங்க்கு, கிளென்மார்க் ஃபார்மா, ப்ளஸ் ஃபார்மா செக்டார் வந்து புதுசாக இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஆரோ ஃபார்மா, லாரஸ், கிரானல்ஸ், லூபின், அட்வான்ஸ் என்சைம்ஸ் முன்னாடி வந்து வேல்யூ பைல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. அதுலேருந்து எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ சாரி, வேர்ல்டு மார்க்கெட் நம்ம ஆக்சுவலாக நம்ம யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த வந்து கீழே வருது, RSI 60 கீழே, மறுபடியும் 60 வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய இங்கே மேபி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இங்கே எங்கே சைட்வேஸில் போகலாம், இல்லை பிரேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யூகே RSI 40 சப்போர்ட் இங்கே எடுக்குது, இங்கே எடுக்குது. ஸோ நம்ம விக்ஸு கீழே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஜெர்மனி இதுவும் மோஸ்ட்லி வந்து இங்கே மேலே போக ட்ரை பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், RSI வந்து இங்கே ஒரு இடம் 60 கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சு. இங்கேயும் முடியல, இங்கேயும் முடியல, இங்கேயும் முடியல. மீன்ஸ் இதுவும் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து சைட்வேஸில் தான் இருக்க பார்க்குது. S&P 500 இது பாருங்க, இது ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு இருக்கு. நாஸ்டாக் ஆல் டைம் ஹை அடைச்சி அப்படியே போய்கிட்டே இருக்கு, மேலே 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 நான் ஸ்டாப் மூவ் ஆகுங்க பாருங்க, பெரிய ரேலி. ஸோ நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுது, நம்ம மார்க்கெட் வந்து மார்க்கெட் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மந்த்லியில் என்ன நடக்குது, மந்த்லி வந்து சப்போர்ட் எடுத்தது ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு, பட் வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. வீக்லி வந்து இங்கே 20 SMA ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு, பட் வந்து RSI 40 பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 2 வீக்ஸாக. ஸோ மார்க்கெட் வந்து பியரிஷ் இல்லை, ஆனால் புல்லிஷ் இல்லை, சைட்வேஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், RSI வந்து 60-40க்கு நடுவுலையே தான் இருக்குது. டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த 60 கிராஸ் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ 60 கிராஸ் பண்ணாத வரைக்கும் சைட்வேஸில் தான் இருக்கும். இதில் இன்னொரு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது நடந்துகிட்டு இருக்குன்னா, இந்த சப்போர்ட் லெவலையே பிரேக் பண்ணல, ப்ளஸ் வந்து பொலிஞ்சர் பேண்டு பாருங்கள் ஸ்பீஸ் ஆகுது, மீன்ஸ் சின்னதாகுது. இந்த ஸ்க்வீஸ் ஆக ஆரம்பிச்சிது, பேண்ட் வந்து ஸ்க்வீஸ் ஆக ஆரம்பிச்சு, மீன்ஸ் வாலட்டிலிட்டி கம்மியாகுது. இந்த வாலட்டிலிட்டி ஸ்க்வீஸ் ஆன பிறகு ஏதோ ஒரு சைடு வாலட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு வந்து அப் சைடு கிடச்சதுன்னா நம்ம வந்து மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும், இல்லை டவுன் சைடு போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பார்க்கலாம் வாலட்டிலிட்டி வந்து நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு. இப்போதைக்கு சைட்வேஸில் தான் இருக்குது, ஆனால் ஒரு சில செக்டார் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் சைட்வேஸ் ஸ்குவீஸ், பொலிஞ்சர் பேண்டு ஸ்குவீஸ் ஆகிட்டே போகுது. டெய்லியில் சைட்வேஸ், வீக்லியில் மந்த்லியில் சப்போர்ட் எடுத்திருக்கு. வீக்லி வந்து 40 கிட்ட சப்போர்ட் எடுக்குது இந்த இடத்துல. ஸோ இதுவுமே ஒரு சைட்வேஸில் தான் இருக்குது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செக்டார்ஸ் அனலைஸ் பண்ணலாம், கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பண்ணலாம். ப்ரைவேட் பேங்க் சேம் as பேங்க் நிஃப்டி. PSU பேங்க்ஸ் மேக் ஆர் பிரேக். இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்தால் சைட்வேஸில் தான் மூவ், பிரேக் ஆகாது. இங்கே வந்து கேப் சப்போர்ட் இருக்குது PSU பேங்க்ஸு. ஸோ வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம் PSU பேங்க்ஸ்.
ஃபினான்ஷியல் சர்வீஸ் சேம் as ப்ரைவேட் பேங்க்ஸ். ஆட்டோ வந்து பெட்டர் ஆகிட்டே இருக்கு. இங்க பாருங்க ஆர்எஸ்ஐ 60, மற்றதெல்லாம் 60 கிராஸ் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் பண்ணும்போது 60 கிராஸ் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற செக்டாரு. இது கிராஸ் பண்ணிருக்கு. ஸோ நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். மீன்ஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து மந்த்லி, இந்த மந்த் வந்து கிராஸ் பண்ணுது, ட்ரை பண்ணுது. இங்க பாருங்க இப்போ கிராஸ் பண்ண இது இந்த ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஆட்டோ செக்டார் மறுபடியும் நமக்கு வந்து ஃபேவரட் செக்டாராக மாறிடலாம். வீக்லி ஆர்எஸ் 60 கிராஸ் பண்ணாமல் இருக்கு. ஸோ இது வந்து ஆன் ட்ராக்ல வச்சுக்கலாம் நம்ம. மேபி இது வந்து ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் மேலே. மெட்டல் மெட்டல் வந்து ஸ்டில் ஆர்எஸ்ஐ வந்து 60 வந்து பிரேக் பண்ணாமலே இருக்கு. பட் ஆனால் இந்த மூவ் கொடுத்த பிறகு இது ரெஸ்டிங் பீரியடுக்கு போயிடுச்சு. இங்க பாருங்க பெரிய மூவ் கொடுத்த பிறகு இது வந்து பேண்டுக்குள்ளே வந்துச்சு. இதுவும் ஸ்குவீஸ் ஆக போகுது. ஸோ ஸ்குவீஸ் ஆன பிறகு எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். ஐடி ஐடி வந்து இந்த டெய்லியில் வந்து 40 பிரேக் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துருக்கு, நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் வந்து இது வேல்யூ பைல தான் வரும். நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபார்மா, இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். ஃபார்மா பாருங்க ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு செக்டாரு. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து மந்த்லி சார்ட். இங்க ஒரு மூவ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட், பேண்ட் வந்து ஸ்குவீஸ் ஆயிருக்கு, ஸ்குவீஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு மூவு, மறுபடியும் வந்து பேண்ட் ஸ்குவீஸ் ஆகுது, இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நம்ம வந்து ஃபார்மா செக்டாரை நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே வந்து பாருங்க, நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் லாஸ்ட் வீக்கே, ஃபார்மா வந்து ஸ்குவீஸ் ஓப்பன் ஆனால் நல்லா இருக்குன்னு. ஸ்குவீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு வீக்லியில். மீடியம் டைம் ஃப்ரேமும் வீக்லி பேண்டு ஸ்குவீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. டெய்லியில் வந்து ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு. மேபி இந்த பிரேக் அவுட் லெவலில் ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணுறதுல மறுபடியும் சப்போர்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபார்மா செக்டார் வந்து குட் செக்டாராக மாறி இருக்கு. மீன்ஸ் நல்ல செக்டாரு, நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஃபார்மா செக்டாரில் இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டார்ஸ் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். மீடியா சைட்வேஸ், பிஎஸ்யூ, கன்சியூமர் டியூரபிள்ஸ், இதெல்லாம் வந்து எனர்ஜி வந்து ஆர்எஸ்ஐ வந்து 60க்கு மேலே இருக்குது. ஜஸ்ட் இப்போ தான் 60 கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வீக்லி பேண்ட் வாக்கில் இருக்குது. இங்கே வந்து ரெஸ்டிங் டைமாக இருக்கலாம். இங்கே பாருங்கள் பேண்ட் வாக் போயிட்டு ரெஸ்ட் எடுக்குது. மறுபடியும் இதை பிரேக் பண்ணும்போது, இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது அடுத்த மூவ் வந்து எனர்ஜி செக்டார்லையும் கிடைக்கலாம். எனர்ஜி நல்லாயிருக்கு, மெட்டல் நல்லாயிருக்கு, ஃபார்மா வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதில் நிறைய மூவ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து இந்த ரெஸ்டிங் பீரியடுக்கு அப்புறம் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரியாலிட்டி சம் சைட்வேஸு இன்னும் டைம் எடுக்கும். எஃப்எம்சிஜி மந்த்லி வேல்யூ பைக் வந்து ஓகேவா இருந்தது, ஹோல்ட் ஆகுது, இதுவும் ஹோல்ட் ஆகுது. ஸோ ஐடி வந்து வேல்யூ பையில் கொடுத்துட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் எஃப்எம்சிஜி பாருங்கள், வேல்யூ பை கொடுத்துட்டு மேலே போயிட்டு கீழே வராமலே மேலேயே சப்போர்ட் எடுத்து மேலேயே கன்சால்டேட் ஆகுது இங்கே போய். ஸோ அப்போ எஃப்எம்சிஜி ஸ்ட்ராங்கா, ஐடி ஸ்ட்ராங்கா? எஃப்எம்சிஜி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. வேல்யூ பைலேயே நம்ம வந்து இது மாதிரி ஃபில்டர் பண்ணலாம். இதுதான் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு 10x நகட்ஸ் பார்க்குறாங்க. இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா இன்னும் எஃப்எம்சிஜி இன்னும் பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணலாம். டவ் ஜோன்ஸ், டிஃபென்ஸ் பாருங்கள், டிஃபென்ஸ் வந்து ஆல் டைம் ஹை நல்லா மேலே போயிட்டே இருக்குது. இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு வீக்லியில், மந்த்லி. ஸோ டிஃபென்ஸ் செக்டாரும் நல்லாயிருக்கு. டிஃபென்ஸும் வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இதில் எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா இருக்கும், நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருதோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பந்தன் பேங்க் வந்து நம்ம பார்த்தோம். மந்த்லி லாஸ்ட் வீக் பார்த்தோம். மந்த்லி வந்து செமையாக பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள்,
பேங்கிங்லாம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாலும் இது வந்து இந்த லெவல் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. இந்த க்ரீன் கேண்டல்லாம் இது வர்றது நார்மல் தான். சப்போஸ் இங்கே RSI 60ல சப்போர்ட் எடுக்குதுன்னா மறுபடியும் நம்ம வந்து அங்கே பிரமிடிங் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வந்து ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கீங்க போதும்னாலும் இதை அப்படியே ட்ரேடை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து இதுவே ஸ்டாப் லாஸாக இருக்கலாம் இப்போதைக்கு. இல்லைன்னா இந்த லைனில் வரும்போது மறுபடியும் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த லைன் வரதுக்கு கஷ்டம். இங்கே பாருங்க வால்யூம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் செல்லிங் வால்யூமே இல்லை, சும்மா ப்ராஃபிட் புக்கிங் வால்யூம். இந்த வால்யூம் பாருங்க, இந்த பையிங் வால்யூம்ஸை பாருங்க எப்படி இருக்கு. ஸோ இந்த வால்யூம் மேலே தான் இது சப்போர்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த வால்யூம் பாருங்க, செல்லிங் வால்யூம் இல்லை. ஸோ அதனால இது கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு அப்படியே இருக்கு. ஸ்டில் ஹோல்டிங் தான். 198ல பிரேக், இந்த லெவலில் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய என்ட்ரி ப்ரைஸ் 198. இந்த நெக்ஸ்ட் டே தான் வந்து என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ இந்த பேங்க் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம சில ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லியாச்சு. கிரானல்ஸ் இந்தியா, இங்கே பாருங்க ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணியாச்சு. வீக்லி, மந்த்லி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வாங்க முடியுமா? இதெல்லாம் வந்து வாங்க முடியாது. எப்போ இது வந்து நமக்கு அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருதோ அப்போ வேணால் நமக்கு வந்து டிஃபைன்ட் ரிஸ்க்காக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இது என்ட்ரி கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். லாரஸ் லேப்ஸ் லிமிடெட், சேம் ஆஸ் கிரானல்ஸ். மந்த்லி ஆல் டைம் ஹை, வீக்லி ஆல் டைம் ஹை. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு, ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு பாருங்கள். வீக்லியில் வந்து பீரிஷ் இந்த சைட்வேஸ் ஜோன் வந்து புல்லிஷ் ஜோனுக்கு போய் மறுபடியும் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். எப்போல்லாம் நமக்கு வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் எப்படியா இருந்தாலும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், கொஞ்சம் வந்து கீழே வரும். எங்கே நம்ம வாங்கலாம்னா அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. டெய்லி நீங்கள் வந்து ஸ்கேனரை போட்டுக்கிட்டே இருங்க, இல்லை வந்து டெய்லி இந்த ஸ்டாக்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அப்போ வந்து வாங்கலாம். அட்வான்ஸ்ட் என்சைம்ஸ். இது வந்து இங்கே சப்போர்ட்டு டபுள் பாட்டம் இருக்குது, டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லும் போது இங்கே ஒரு ப்ரீவியஸ் வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட்டில் போயிருந்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல சொல்லியிருந்தாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த இருக்குது. இப்போ வந்து டபிள்யூ பேட்டர்ன் வந்து இங்கே இந்த பிரேக் அவுட்டில் இது சப்போர்ட்டு டபிள்யூவில், டபிள்யூ வந்து பிரேக் அவுட்டு. இந்த இடத்துல இப்போ பிரேக் பண்ணாலும் நமக்கு வந்து அடுத்து இங்கே மூவ் கிடைக்கும் இதுவரை. ஸோ இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். அடுத்து ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம்? ஆரோ ஃபார்மா, அரபிந்தோ ஃபார்மா. இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம பை பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா எடுத்தோம்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அடுத்த டார்கெட் வைக்கலாம். ஸோ இதையுமே நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு லூபின். இது மந்த்லி சார்ட்டு. இது பெரிய கப் பேட்டர்ன் இருக்குது. கப் பேட்டர்னுக்கு அப்புறம் வந்து இந்த சின்ன ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார்ம் பண்ணி பிரேக் அவுட்டு கொடுத்து, இது மந்த்லி சார்ட்டு. பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் வந்து மேலே சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்திருக்கு. நமக்கு ஏன் ஸ்டாப் லாஸ் முக்கியன்றதுக்கு இங்கே பாருங்க, இது பிரேக் அவுட் லெவலு நல்லாவே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அன்னைக்கு வந்து வால்யூம் நல்லா இருக்கு. பட் வந்து மறுபடியும் வந்து அதே லெவலில் டச் பண்ணியிருக்கு அந்த லோவை. ஸோ இதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இந்த லோவுக்கு கீழே வந்துச்சுன்னா இது பிரேக் அவுட்டு ஃபெயிலரு. ப்ளஸ் இது வந்து ஒரு இங்கேயே இருந்தால் ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னாக இருக்குது. ஸோ இதை வந்து இதுக்கு வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் நிறைய தேவை. ஸோ இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம்.
இதுக்கு மேலே இன்னும் போகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வாங்கினோம்னா ஒரு கப் பேட்டர்னில் இருக்கிற ஸ்டாக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து கொடுக்கலாம். பட் வந்து இது வந்து கன்ஃபர்மேஷன் நீடடு. இப்போதைக்கு இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் மேபி கன்ஃபார்ம் பண்ணலாம். செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தது வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து கிளென்மார்க் ஃபார்மகுட்டிகல்ஸ் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி இருக்கா? ஆல் டைம் ஹை நம்ம வந்து டெலிட் பண்ணிடணும். ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. இந்த வீக் வந்து வீக்லி சார்ட் அபோவ் 60 இருக்கு. டெய்லி வந்து இங்க பாருங்க, இன்னும் சிஐபி லெவலில் இல்லை. பட் வந்து ஆர்எஸ்ஐ வந்து 60 கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க ரெடியாக இருக்கு. இதுக்கு மேலே போனால் 2384 மேலே போனால் 85 மேலே போனால் பை. ஸ்டாப் லாஸ் வந்து 2315. இதுதான் நமக்கு வந்து செட்டப். இதுக்கு மேலே பை, இது வந்து ஸ்டாப் லாஸு. ஸோ நெக்ஸ்ட் வீக் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து 20 எஸ்எம்ஏல சப்போர்ட் இருக்குது. இது ஆர்எஸ்ஐ மிடில் பேண்ட் வந்து 20 எஸ்எம்ஏ. இது வந்து இது. ஸோ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தோம்னா டூயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது இதில் அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாம். டூயல் பேண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்க? ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து மிடில் பேண்டில் சப்போர்ட் எடுக்கணும், லோயர் டைம் ஃப்ரேம் வந்து லோயர் பேண்டில் சப்போர்ட் எடுக்கணும். அவர்லி சார்ட்டில் சப்போர்ட் எடுக்குதா பார்க்கலாம். எக்ஸாக்டாக லோயர் பேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், லோயர் பேண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மேபி இது வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கான நல்ல ஸ்டாக்காக இருக்கலாம். கிளென்மார்க் ஃபார்மா. ஸோ டிஃபைன்டு ஸ்டாப் லாஸ், டிஃபைன்டு ரிஸ்க்கு, டிஃபைன்டு ஸ்டாப் லாஸ் இருக்குது நமக்கு. ஸோ ரிஸ்க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி அந்த ட்ரேடு தான் எடுக்கணும். நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்றது முக்கியம் இல்லை, நமக்கு எவ்வளோ லாஸ்ன்றது தான் முக்கியம். நம்ம எவ்வளோ லாஸ் வந்து நம்ம டாலரேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இதில் வந்து ரொம்ப ட்ரேடிங்கில் முக்கியம். ஸோ இதுக்கு மேலே பை, இது வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு பார்க்கலாம் கிளென்மார்க் ஃபார்மா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. நமக்கு வந்து இந்த லெவலில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட், அதுக்கு மேலேயும் வந்து அடுத்தடுத்து மேலே போகுதான்னு பார்க்கலாம். செக்டார் நல்லா சப்போர்ட் ஆனால் நம்ம இது வந்து ஸ்டில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்னொரு ஆர்பிஎல் பேங்க், அது அடிக்கடி அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில். ஸோ பேங்கிங் செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாததுனால இப்போ ஆர்பிஎல் பேங்க் இருக்குது, கிளென்மார்க் ஃபார்மா இருக்குது. நான் வந்து கிளென்மார்க் ஃபார்மா தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதுதான் செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் ஸ்கேனர் பண்ணும்போது அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்கேன் பண்ணும்போது நிறைய ஸ்டாக் வரும்போது எந்த ஸ்டாக் வந்து எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த செக்டார் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்த செக்டாரில் ஸ்டாக் எடுத்தோம்னா நமக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், வின்னிங் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த அனலைசிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அனலைசிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீக்லி மார்க்கெட் அப்டேட் கண்டினியூஸாக பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி எந்தெந்த ஸ்டாக்கில் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத வந்து கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ நீங்களே செல்ஃபாக வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம், செக்டாரை செலக்ட் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணலாம், ரிஸ்க்கு டிஃபைன் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ